நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட் த்ரில்லிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுடி சொல்கிறவங்க வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு சிவனாண்டிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம ஆளுங்க இங்கே தானே வச்சு பூட்டினாங்க, அப்படி இருந்தால் அவங்க 2 பேர் எங்கே போயிருப்பாங்க? கோவில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், ஆனால் எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்ல சந்திராவுக்கு அதே யோசனை தான். இங்கே இருக்கவங்க எங்கே காணாமல் போயிட்டாங்கன்னு தெரியல, எதுக்கும் நாலு இந்த இடம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கிடைக்கிற மாதிரியே இல்லை. அதே சமயத்தில் இங்கிட்டு வந்துட்டு துர்கா கார்த்தி எல்லாருமே காமிச்சிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு கார்த்தி வந்துட்டு அவங்கள கார் ஏற்றி பேக் சைடு வழியாக வெளியில் கூட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு ரேவதிக்கு பதட்டமாகவே இருக்குது. ஐயோ கடவுளே, நீ தான் எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும், எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என் அம்மாவோட மானத்துக்கு எந்த ஒரு தீண்டும் நடந்துடக்கூடாது கடவுளே, எப்படியாவது வந்துட்டு ராஜா அவங்கள கூட்டு போயிருக்கணும், இந்நேரத்துக்கு இவங்க வெளியில் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டத்தில் இருக்காங்க. சாமுடி சரிக்கும் சொல்ல வார்த்தை இல்லை, அப்படியே ஒரு மாதிரியே தான் நின்றுட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு சந்திரா சிவனாண்டியை பார்க்குறாங்க. எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கே தெரியல சந்திரா, இங்கே தான் இருக்கணும் ஆனால் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே ஊர்க்காரங்களாம் கேட்குறாங்க, என்னப்பா சிவனாண்டி, நீ சொன்னேன்னு சொல்லிட்டு நாங்களும் சாமுண்டீஸ்வரி அம்மா வீடு திருப்பி அவங்களுக்கு மேலே குற்றச்சாட்டு சொல்லி இங்கே வரைக்கும் கூட்டு வந்துட்டோம், ஆனால் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல, என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிவனாண்டியை பார்த்து கேட்குறாங்க. யோ, நான் என்ன கண்ணால் பார்த்தவன் பொய்யா, இங்கே தையா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே இருந்தாங்கன்னா இப்போ ஆளை காணுமே, எனக்கு ஏற்கனவே உனக்கும் சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கும் வந்துட்டு மோதல், அவங்கள பார்த்தாலே உனக்கு பிடிக்காது, அவங்க மேலே இப்படி ஏதாவது பழிய போட்டு அசிங்கப்படுத்துறியா, அதுவும் பொண்ணுங்களை வச்சு சொல்றியே, ஏன்பா சிவனாண்டி இப்படி மேலும் மேலும் பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காங்கெல்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சந்திராக்கு அதை பார்த்ததும் கூட கொஞ்சம் கோவம் வந்துடுது. சே, ஒரு பிளானாவது ஒழுங்காக பண்ணுறது கிடையாது, இப்படி தான் எனக்கு சொதப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் வெளியில் எல்லாருமே வர்றாங்க. பார்த்தா சாமுடி சரி எட்டி பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு யாருமே வர்ற மாதிரி தெரியல. ஊர்க்காரங்களாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, என் பொண்ணு இங்கே இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா, இவன் பேச்சை கேட்டு இப்படி வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா இவனோட புத்தியே இதுதான், இவனும் சித்தப்பாவும் பண்ணுற வேலையே வந்துட்டு ஒரு முளைமாரித்தன வேலை தான், இவன் வந்துட்டு சொல்கிறான்னு என்னை வந்துட்டு சந்தேகப்பட்டு இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்களே, ஒரு காலும் என் பொண்ணுங்க ஏன் பேச்சை மீறி நடக்கவே மாட்டாங்க, இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாமுடி சரி கத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கிட்டு வந்துட்டு கார்த்தி துர்கா எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ துர்கா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, இன்னும் 2 நாள்ல கல்யாணம், அதுன்னு ஓவர் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்களும் இப்போ வரைக்கும் அம்மா கிட்ட இதை பற்றி எதுவுமே எடுத்து சொல்லலை, நான் பயந்துட்டேன், அதனால தான் வீட்டை விட்டு போயிட்டேன், என்னை நவீனே பிரித்து வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, அந்த கஷ்டம் வேறு எனக்கு ஒரு பக்கம் இருக்குது, வீட்டில் வேறு இதெல்லாம், அதனால தான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், ஆனால் திடீர்னு எங்களை யாரோ உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அந்த சிவனாண்டியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி ஜானகி இவங்கள ஆஸ்பத்திரியில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. காலில் வேற அடிபட்டுருக்கு இல்லையா, கெட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வந்துட்டு கார்த்திக் தெரிஞ்சது. கார்த்தி வந்துட்டு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதே சமயத்தில் சந்திரா வேற ஆல்ரெடி டென்ஷனில் இருக்காங்க. இந்த கார்த்தி தான் ஏதோ ஒன்று பண்ணி உங்களை எஸ்கேப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வேற இருக்குது. அதனால கார்த்தியை ஃபாலோ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துடுறாங்க. இதெல்லாம் எதுவுமே கார்த்திக் தெரியாமல் ஜானகிட்ட ஜகஜமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு, கால் நல்லா ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, என் கால் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, வாங்க முதல்ல இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல, சரி நானும் டாக்டர் கிட்ட பேசிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வெளியில் வர்றதுக்காக வராங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு இதை வந்துட்டு சந்திரா கேட்டுடுறாங்க. ஐயோ அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் மறைஞ்சிக்கிறாங்க. ஜானகியும் கார்த்தி அங்கேருந்து போயிடுறாங்க. நானே உங்களை வீட்டை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சந்திராவுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. என்னது அத்தை மருமகனா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, இவங்க 2 பேரும் என்ன ரொம்ப நாள் பழகுனவங்க மாதிரி ஜாலியாக நின்று பேசிக்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக இந்த டிரைவர் பையலுக்கும் அந்த பொம்பளைக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், மருமகன் சொல்கிற அளவுக்கு அவங்க க்ளோஸ்னால் கண்டிப்பாக என்னத்தையும் ஒன்று மறைக்கிறாங்க, அந்த 2 களவாணிகளோட குட்டையும் நம்ம அக்கா கிட்ட எப்படியாவது தெரியப்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே மறுபடியும் அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் கார்த்தி எப்பவும் போல் வந்துட்டு ஜானகியை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சந்திரா வந்துட்டு இதை உடனே வந்துட்டு சிவனாண்டி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டுக்கிட்டே கார்த்தியை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.